friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப நல்ல சுவையான முட்டை போண்டா. நல்ல ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்குங்க. நல்ல சுட சுட டீயோட இந்த முட்டை போண்டா நல்ல சூடா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல அந்த கிறிஸ்பி டேஸ்டியான மேல் மாவு உள்ள அந்த பாயில்டு எக்கோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லா இருக்கும். இங்கே ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம முட்டை வேக வச்சு எடுத்துடலாங்க. 4 முட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா அந்த மேலே தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்படி ரெண்டாக கட் பண்ணி வச்சிடணும். ஸோ எல்லா முட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. 4 முட்டை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறேன். வேணும்னா நீங்கள் அது 4 கூட கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ அடுத்தது மேல் மாவுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். நல்லா ஒரு ஃபுல் கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த சில்லி பவுடர் நல்ல கலர் கொடுக்கும், காரம் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ நல்ல 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, நல்ல ஒரு 7-8 கருவேப்பிலை பொடியாக நறுக்கிய சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி விதையெல்லாம் நீக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்து விட்டுறேங்க. இந்த பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாவு கலந்து நீங்கள் போண்டா செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இப்போ கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சமாக இந்த பேக்கிங் சோடா சேர்க்கும்போது நல்லா அந்த டீ கடைகளில் கிடைக்கிற கிறிஸ்பி முட்டை போண்டா மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ அது உங்கள் விருப்பம், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கை வச்சு கலக்கும் போது தான் அது கரெக்டாக வரும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கையை விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா அதை பிசைஞ்சு கலந்துடணும். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் கலந்துக்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு ரெடி. முட்டை ரெடி, மாவு ரெடியாக இருக்குது. இனி அடுத்தது நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. இங்கே கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டு நல்லா சூடாக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பாயில் பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற முட்டைகளை இந்த மாவில் நல்லா முக்கி எடுத்து எல்லா சைடும் மாவு கோட்டாகிற மாதிரி பார்த்துக்கிட்டு நல்லா இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா 2 சைடும் பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு நல்லா அந்த கலர் வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துட வேண்டியது தாங்க. நல்லா அந்த மேல் மாவு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, முட்டை போண்டா வெந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மேலே மாவு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கொஞ்சம் பச்சை மிளகாலாம் நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு தனிப்பட்ட ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க இந்த முட்டை போண்டா. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நல்லா சுட சுட டீயோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.